Hello traders, welcome to GAT Gold Analysis Tamil. ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றின அனாலிசிஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து எங்கே சப்ளை இருக்குது, எங்கே டிமாண்ட் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸி யூஸ் லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கட்டாக பார்த்தீங்கன்னா $2391 இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற சார்ட் என்ன அப்படின்ற நான் யூஸ் பண்ணுறது ப்ரோக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓண்டா ப்ரோக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது ஓண்டாவில் ப்ரொவைட் பண்ணுற இந்த சார்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகுது. ஓகேங்களா? கன்சால்டேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரிபிள் டாப்ன்ற மாதிரி கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை இது ட்ரிபிள் டாப்பாக இருக்குதுன்னா கண்டிப்பான முறையில் இதுதான் நெக்லைனு. இந்த நெக்லைனை உடையறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா செல் செய்த எக்ஸ்பெக்டேஷனு செல்லிங்க்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து வந்து மெதுவாக கீழே வந்துன்னு இருக்குது ப்ரைஸு. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பாருங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் இந்த கேண்டலோட, அதாவது இந்த வியாழக்கிழமை கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து வெள்ளிக்கிழமை கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து இன்னைக்கு கேண்டல் வந்து போய் ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அதுலேருந்து ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா லைட்டாக மெதுவாக திரும்புது. ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தோன்னு வச்சிங்களேன் என்னவா இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டலில் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டல். ஓகேங்களா? அந்த ரிஜெக்ஷன் கேண்டலோட லோக்கு கீழே நம்மளுக்கு வந்து கேண்டலும் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்லு வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது தான் அது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ செல்லு கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கண்டிப்பான முறையில் என்னோடய வியூ என்னென்னா இந்த வீக்கு இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, போன வாரத்தோட கேண்டல், அந்த கேண்டலோட லோக்கு கீழே ப்ரைஸு வரும். ஓகேங்களா? அந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது லோக்கு கீழே வரணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சப்ளை தேவை. ஸோ அப்போது நம்ம வந்து டெய்லியில் பார்த்து 4 ஹவரில் பார்க்கும்போது இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 2413 2432. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து என்னென்னா இந்த சப்ளையை டேப் பண்ணி மேபி ஏதாவது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் இந்த வாரத்தோட வியூ இதுதான். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நம்ம 15 மினிட்ல பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம்னா டேரெக்டாக ப்ரைஸ் இந்த இடத்துல போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி போகலாம். போயிட்டு அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடச்சிட்டு கூட கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 15 மினிட்ல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா 2394 2400. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளைக்கு மேலே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அந்த சப்ளைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து பொறுமையாக கீழே இருக்கிறானுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மேலே போந்து பாருங்கள் அழகாக நம்மளுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி நான் சொல்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஏரியா கீழே எல்லாமே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு கீழே வரலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிமாண்டும் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது டிமாண்டு? 2362 2355. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸும் இருக்குது. என்ன நியூஸ் இருக்குது இந்த வாரம் நம்மளுக்கு பார்த்தோன்னா FOMC ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா NFP நியூஸும் இருக்குது. NFPலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டு கொடுக்கும். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80லேருந்து $120-150 வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? ஸோ NFP நியூஸ் வந்து அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான நியூஸு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர அக்ரெசிவாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆவரேஜாக பார்த்திங்கன்னா கோல்டு எந்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு $30-50 மூவ் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 30லேருந்து $50 வரைக்கும் கோல்டோட மூவ்மெண்ட் ஒரு சராசரி மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் என்எஃப்பி டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $80லேருந்து $120 வரைக்கும் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த பக்கம் அதிகமாக லிக்விடிட்டி இருக்கோ அந்த பக்கத்தை நோக்கி தான் அந்த நியூஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த என்எஃப்பி வீக்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூஸ் வீக்கில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்எஃப்பி வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும். ஸோ அந்த வீக்கு ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது, கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு மேபி இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு அகெயின் நம்மளுக்கு மேலே போயிட்டு இந்த சப்ளையை டேப் பண்ணிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா. ஒரு டம்ப் அண்ட் பம்ப் திரும்ப டம்ப் அப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா. ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ளை இருக்குது இல்லைங்களா, இந்த சப்ளை ஏரியாவில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக ப்ரைஸ் இதே இடத்துல தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. மேபி அது மெதுவாக கீழே இறக்கி இந்த டிமாண்டை டச் பண்ணிட்டு டிமாண்ட்லேருந்து மெதுவாக பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டு திரும்ப இந்த சப்ளையை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஓகேங்களா. ஸோ அப்போனா என்னென்னா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2413லேருந்து 32 இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு என்னென்னா ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ரிவர்சல் ஆகிறதுக்கு. ஏதாவது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து ப்ரைஸு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஓகேங்களா, நான் அட்வைஸ் பண்ணல, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணல, பட் வந்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. என்ன அப்படின்னு ஒரு ஐடியா மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னா கோல்டில் வந்து ரொம்ப பெரிய ஸ்விங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகிற மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது நிறைய. ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ப்ரைஸ் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், திடீர்னு கீழே இருக்கிறாங்க, திரும்ப அப்படியே மெதுவாக மேலே போயிட்டு திரும்ப இப்படி கீழே இருக்கிறாங்க, திரும்ப இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே இருக்கிறாங்க. அதாவது நம்ம நினச்ச மாதிரி மேலே தான் போவோம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு போகிறானுங்க. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். நம்ம நினச்ச டார்கெட்டுக்கு போவோம், ஆனால் இங்கே ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிட்டு போவானுங்களா. ஸோ அதில் என்ன ஆகுனா நம்ம ஒன்று பிரேக் எவன் வச்சிரும், இல்லைனா ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிடுவானுங்க. ஓகேங்க. அப்போ நம்ம என்னென்னா அது அவ்வளோத்தோடு போய் கூட நம்ம அந்த ட்ரேடில் வந்து இருக்க மாட்டோம், கொஞ்சம் வெறுப்பாகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப பெரிய ஸ்விங் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் வைப்பாங்க. ஓகேங்களா. அவ்வளோ பெரிய ஸ்விங்லாம் வேணாம், ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்விங். ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் ஆகும், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் கணக்கு வச்சுட்டு அந்த கணக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓவர் நைட் ஹோல்டிங் பண்ணவே பண்ணாதீங்க கோல்டில். ஓகேங்களா. அது என்றைக்குமே ஆபத்தானது. ஓகேங்களா. ஓவர் நைட் ஹோல்டிங் வந்து வேணாம். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ கோல்டை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ். ஓகேங்களா. கோல்டு பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ், அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். நான் மேபி வந்து அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ இல்லைனா வந்து இந்த வீக்கெண்டில் வந்து அந்த வீடியோவை நான் மேக் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோ ஐ நீட் ப்ரோ அப்படின்னு மட்டும் போடுங்க. ஓகே. எஸ் ப்ரோ வி நீடுன்னு போட்டு விடுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஏதாவது குறை நிறைய ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்குறேன். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய குறை நிறைகளை, அதாவது இதான் ஃபஸ்ட்டு வீடியோ, கோல்டுக்கு எப்படி நான் போடணுன்றது தெரியல. கிரிப்டோவுக்கு நான் போட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் போகும். ஸோ கோல்டுக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி பேசியிருக்கேன் எது பேசியிருக்கேன்லாம் எதுவுமே தெரியல. ஓகேங்களா. ஸோ ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கோல்டில் வந்து ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபண்டமெண்டலாக பெருசாக தெரியாது. ஸோ டெக்னிக்கல் வியூவில் வந்து நான் வந்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து டெலகிராம்லேயும் நம்ம வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுவோம். ஆக்டிவேட் ஆகிட்டேன்னா அதில் நான் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து கிரிப்டோக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்தேனோ ஒரு 4 ஹவருக்கு ஒரு அப்டேட் கொடுத்தேன் இல்லைங்களா, முக்கியமான குரூஷியல் டைமில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா.
ரைட், ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேபி இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் கேட்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க. லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா மோட்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.